நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பை சைடு வந்து 197 ரூபா வரைக்கும் வந்து ப்ரீமியம் வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடச்சிருக்கு நண்பா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கேண்டிலுமே வந்து ஒரு நல்ல ஒரு பை சிக்னலை வந்து கொடுத்துருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இங்கே ஃபிபனாச்சி வச்சு ஒரு சின்ன லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கே வந்திருக்கோம். அதே போல் நம்மளுடைய 50% ஏரியா இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து மேலே உள்ள லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. இப்போ அதே போல் வந்து இந்த செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் இங்கேருந்து மார்க்கெட்டை வந்து சடனாக வந்து கீழே கொண்டு போயிருக்கணும். பட் ஆனால் கொண்டு போகலை. இந்த இடத்துல திரும்பவும் வந்து பையர்ஸ் என்ட்ரி வந்து இந்த கேண்டிலில் இருக்காங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து 50% வந்து கிராஸ் பண்ணி தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா இங்கேயும் கூட வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு 50% கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 131 வந்து இந்த எல்லோ லைன் பார்த்திங்க அப்படின்னா 382 ஜோனு. இந்த இடத்துல வந்து உங்கள் என்ட்ரியை வந்து லிமிட் ஆர்டரில் போட்டு வைங்க. 131 ரூபா 80 காசு 132 ரூபாவில் கூட போடுங்க. 32 ரூபா 32 ரூபா 50 காசு. மார்க்கெட் இப்போ வந்து கீழே வந்து என்ட்ரியை வந்து எடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல மூவ் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படி வந்து என்ட்ரி எடுத்தால் மட்டும் லிமிட் ஆர்டராகவே போடுங்க. பட் ஸ்டாப் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன லெவலில் வச்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே தான் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். 1:2 கிட்டத்தட்ட 1:5 கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். 40 பாயிண்ட்டு வந்து ஸ்டாப் லாஸு. டார்கெட் பார்த்திங்கன்னா 65 பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட 65 ரூபா. கீழே 40 ரூபா வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். என்ட்ரி வந்து லிமிட் ஆர்டரில் தான் 132 ரூபாவில் வந்து என்ட்ரி போடுங்க. என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணி வைங்க. மார்க்கெட் சப்போஸ் இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் பார்த்திங்க அப்படின்னா 40 ரூபா போகிறதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 40 ருபீஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். 65 வந்து டார்கெட்டாக வச்சுருக்கோம். 1:5 1.5 ரிஸ்க் ரிவார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இதனால ஒரு பைசன் நல்ல மூமெண்ட்டாக மாறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இன்னும் ஒரு சில டெக்னிக்கல் யூஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கோம். நல்ல ஒரு இந்த 2 கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பைசன் மொமெண்டம் கொடுத்துருக்கு. அதோட ரீடெஸ்ட்டு கரெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து திரும்பவும் ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் நம்ம என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா 132 ரூபா 132 ரூபாலே வச்சுக்கலாம். 132 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்கோம். இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 143 இருக்குது. 132 டார்கெட் என்ட்ரியை வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல மொமெண்டம் 197 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 158 இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் லாஸை கூட இது வரைக்கும் குறைச்சிக்கோங்க. 108 ரூபாவில் நம்ம வந்து 1:64 அதாவது 1:5 தான் வந்து ரிஸ்க் ரிவார்டு நமக்கு. அதனால் 39 ரூபா 40 ரூபா பக்கம் வந்து நான் வந்து எஸ்எல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் வந்து கரெக்டான ஒரு எஸ்எல்லாகவும் இருக்கும். 1:5 வந்து நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டாக இருக்கும்.